இன்றைய முக்கிய செய்திகள். ஒவ்வொரு திட்டத்திலும் உரிய நிதியை ஒதுக்காமல் அரசியல் பார்வையுடன் தமிழகத்தை மத்திய அரசு ஓரங்கட்ட நினைப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். நிதி ஒதுக்காமல் தமிழகத்தை ஓரங்கட்ட முயற்சி செய்வதாக மத்திய அரசு மீது முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எத்தனை வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகள் சிறுபான்மை கல்லூரிகளுக்கு பொருந்தாது என உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் 60 உதவி பேராசிரியர்களின் நியமனங்களுக்கு 4 வார காலத்தில் ஒப்புதல் அளிக்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்தத்துக்கு எதிராக நேற்று கொண்டுவரப்பட்ட தீர்மானம் குறித்து பேசும்போது திமுக, பாஜக உறுப்பினர்களிடையே கடும் விவாதம் நடைபெற்றது. ஆன்லைன் ரம்மி போன்ற விளையாட்டுகளால் ஏற்படும் பாதிப்புகளை உணர்ந்தே அதற்கு தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதில் என்ன தவறு இருக்கிறது என வழக்கு தொடர்ந்துள்ள தனியார் நிறுவனங்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தானாகவே அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதுதான் அவருக்கு மரியாதை என்று முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உசிலம்பட்டி நகர் மன்ற தலைவர், சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் 2 பேர், தாம்பரம் மாநகராட்சி கவுன்சிலர் என 4 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளை பதவி நீக்கம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. 2026இல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும். டெல்லியில் இபிஎஸ் தன்னை சந்தித்துவிட்டு சென்ற பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதிமுக, பாஜக கூட்டணி அமைவதற்கு கட்டியம் கூறியிருக்கிறது. ஆக்ஷன் அமித்ஷா, சரண்டர் இபிஎஸ். அடுத்தடுத்து நடக்கப்போவது என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சரடிமெத்து பெருமாள் பள்ளத்தை சேர்ந்தவர் சிவராஜன், வயது 58. இவர் அதே பகுதியில் காட்டேஜ் நடத்தி வந்தார். இவர் போதை பழக்கத்துக்கு அடிமையானதால் குடும்பத்தினர் மதுரை அழகர் கோயில் அருகே உள்ள போதை மீட்பு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தனர். அங்கு போதையில் இருந்து மீள்வதற்காக சிகிச்சையில் இருந்த மணிகண்டன், வயது 28 உள்ளிட்ட சிலருடன் சிவராஜனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சிகிச்சையை முடித்து வந்த மணிகண்டன் மற்றும் அவர்கள் நண்பர்கள் சிவராஜனுடைய காட்டேஜுக்கு சென்று தங்கினர். இதனையடுத்து கொடைக்கானல் காட்டேஜ் ஓனர் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீசார் விசாரணையில் மதுரை இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்க இருக்கிறது. இந்த தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி வருகின்ற நிலையில் சட்டசபை தேர்தலை கூட்டணி வைத்து சந்திப்பதா அல்லது தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து இந்த பொதுக்குழுவில் விவாதித்து முடிவெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் வருங்கால முதலமைச்சர் புசி ஆனந்த் என ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை எம்.கே. நகர் தனியார் பள்ளியில் சீருடைக்கு அளவெடுக்கும் பணி நடந்து வருகிறது. தேனி மாவட்டம் போடியை சேர்ந்த பாரதி மோகன், வயது 62, அவரது சகோதரி மதுரை எலிஸ் நகர் கலாதேவி, வயது 60 ஆகியோர் அளவெடுத்தனர். 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு அளவெடுத்த போது தன்னை டெய்லர் தவறாக டச் செய்ததாக ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளார். குறித்து பெற்றோரிடமும் அவர் கூற மகளிர் போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது டெய்லர் நடவடிக்கை குறித்து உடனிருந்த பெண் ஆசிரியரிடம் தெரிவித்தும் அவர்கள் கண்டிக்கவில்லை என மாணவி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பாரதி மோகன், கலாதேவி ஆசிரியை மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் அறுந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை தெரியாமல் மிதித்த கூலி தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் உள்ள அமேசான், பிளிப்கார்ட் கிடங்குகளில் PIS சோதனை நடத்தி 4000க்கும் மேற்பட்ட தரமற்ற பொருட்களை பறிமுதல் செய்தது. அண்ணாமலைக்கு முன்னரே அமித்ஷாவை பொன் ராதாகிருஷ்ணன் சைலண்ட் மூவாக சந்தித்துள்ளார். இந்த வாரம் தமிழ்நாட்டிற்கும் அமித்ஷாவிற்கும் மிகுந்த தொடர்பு உடையது போலும் என்றும் தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக அமித்ஷா வீட்டிற்கு விசிட் அடித்து வருகின்றனர். தமிழகத்தில் வானிலை முன்னறிவிப்புகள் இதுவரை 2 மொழியில் அறிவிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 3வது மொழியாக ஹிந்தியும் சேர்க்கப்பட்டுள்ளது. கோடை கால விடுமுறையொட்டி மும்பையிலிருந்து கன்னியாகுமரிக்கு நெல்லை வழியாக சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளது. மும்பை CSMT கன்னியாகுமரி இடையே ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று காலை 9 மணியளவில் பொதுக்குழு தொடங்க உள்ள நிலையில் 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு நடைபெறும் அரங்கத்துக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் வருகை தந்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலீஸ்காரர் முத்துக்குமார் டாஸ்மாக் கடையில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை திருவான்மியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கியுள்ள 120 மாவட்டங்களைச் சேர்ந்த 2150 தலைமை கழக நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கின்றனர். தமிழகத்தில் சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் விரல் ரேகை பதிவு செய்யவில்லை எனில் சிலிண்டர் கிடைக்குமா என்ற குழப்பம் எழுந்துள்ளது. 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் 20 லட்சம் ரூபாய்க்கு நகை பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் திட்டம் என செயின் பறிப்பு ஈரானிய கொள்ளையன் சல்மான் ஹுசேன் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள அந்த தியாகி யார் என்ற போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் அந்த தியாகி யார் என்ற தலைப்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்தியாவில் மின்சார வாகன தொழில்துறையின் வளர்ச்சி அதிவேகமாக உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத நிலையை உருவாக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் மின்சார வாகன தொழில்துறை வேகம் எடுத்து வருகிறது. மதுரை மக்களவை உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான சு. வெங்கடேசனின் தந்தை ரா. சுப்புராம் வயது 79 இன்று அதிகாலை காலமானார். உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சுப்புராம் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தகவல் பரிமாற்றங்களுக்கு அஞ்சல் அட்டைகள் முக்கியமாக இருந்து வந்தன. கைபேசியின் வளர்ச்சியால் தற்போது அஞ்சல் அட்டைகள் முற்றிலும் குறைந்துவிட்டன. இந்நிலையில் அஞ்சல் அட்டை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வால்பாறை அஞ்சல் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பல்நோக்கு பணியாளர் கணேசன் தனது பணி ஓய்வு அழைப்பிதழை அஞ்சல் அட்டையில் எழுதி விநியோகித்து வருகிறார். இம்மாதம் இறுதியில் பணி ஓய்வு பெறும் அவர் பணி ஓய்வு அழைப்பிதழை ரூபாய் 50 பைசா அட்டையில் எழுதி குடியரசுத் தலைவர், பிரதமர், அஞ்சல் துறை உயர் அதிகாரிகள் மற்றும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு அனுப்பியுள்ளார். எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கேஸ் டேங்கர் லாரிகள் போராட்டம் தொடரும் என்று உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். இப்போராட்டம் காரணமாக சுமார் 5000 டேங்கர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட உள்ளதாக தகவல் வெளியானது. மத்திய அரசின் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை முழுமையாக திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்த அரசினர் தீர்மானம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அதிமுக அமைப்பு செயலர் வி. கருப்பசாமி பாண்டியனின் மறைவு அதிமுகவுக்கு பேரிழப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்டை மாநிலங்கள் கோடை விடுமுறையை ஒட்டி தங்கள் மாநிலங்களுக்கு சுற்றுலா பயணியரை ஈர்க்க பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் தமிழக சுற்றுலாத்துறை கோடை சுற்றுலா திட்டத்தை அறிவிக்க அமைச்சரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. திட்டம் அறிவிக்கப்படுவதற்குள் லீவு முடிந்துவிடும் போல உள்ளது என சுற்றுலா ஆர்வலர்கள் வருத்தப்படுகின்றனர். நானும் ரஜத் பட்டிதாரும் நண்பர்கள்தான் என்று சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் மனம் திறந்து பேசியுள்ளார். IPL தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றாலும் சென்னைக்கு எதிராக பெரிய சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரர் மற்றும் CSKவின் முன்னாள் ஆல்ரவுண்டரான ஷேன் வாட்சன் கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு அணிகள் இன்று மோத உள்ள நிலையில் வெல்லப்போவது யார் என்று எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சண்டிகரில் ரூபாய் 4 கோடி பரிசு, அரசு வேலை, இலவச வீட்டுமனை இவற்றில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யுமாறு மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தை ஹரியானா அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ரீஃபெக்ஸ் குழுமம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஸ்பான்சராக இணைந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,888 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,236 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதையொட்டிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதர பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். வரும் 29 முதல் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஏப்ரல் 1, 2ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று அதிகபட்ச வெப்பநிலை வழக்கத்தை விட 3 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும், வரும் 29 முதல் 31ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் 5 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.